சுற்றி வளைக்க வேணாம். அந்த நியூஸு வேலுமணி பற்றி அந்த அணியோட தலைமை நிர்வாகி திரு ராஜ் சத்யன், நான் ஒண்டியாளாக உங்களுக்காக நின்று நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இதனால் என்னை பற்றி தப்பும் தவறுமாக உங்களிடம் வந்து சொல்கிறார். நான் நன்றாகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஒருத்தன் தான் உங்களுக்கு உண்மையான விசுவாசி. ஸோ ஒரு மாஸ் லீடர் கிடையாது. மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு பொதுச் செயலாளராக வந்திருக்கக்கூடியவர். அவருக்கு இது உண்மை என்று நம்புவதற்கு சாத்தியம் இருக்கிறதா இல்லையா? சரி, இப்போ சமீபத்தில் வந்து நியூஸ் தமிழில் வந்து ஒரு செய்தி வந்தது. அதாவது தமிழ்நாட்டில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர், அவர் மணியான அமைச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேசி வீரமணி அவர்கள், அவர் தான் ஓகேவா, அவர் பற்றி பொய்யான தகவலை வந்து பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சியோட தலைமைக்கு கேசி வீரமணி, அதாவது அதிமுக ஐடி விங்காலே அவர் மேலே வந்து தப்பான விஷயங்கள்லாம் வந்து பரப்பப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இதனால் வந்து கேசி வீரமணி அவர்கள் வந்து தலைமையிடம் புகார் தெரிவித்திருக்கிறார். விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு. அதில் மணியான முன்னாள் அமைச்சர்னு போட்டுட்டு யார் மணியான அமைச்சர் என்பது கன்ஃபியூஸ் ஆக வேண்டும் என்பதற்காக திரு வேலுமணி, திரு தங்கமணி, திரு கேசி வீரமணி ஆகியோரோட ஃபுட்டேஜ்லாம் வச்சுருந்தாங்கல்ல. அதனால் நீங்கள் கேசி வீரமணின்னு புரிஞ்சுருந்தீங்க. ஆனால் அந்த செய்தி திரு எஸ்பி வேலுமணி அவர்களை பற்றியது. திரு எஸ்பி வேலுமணியை பற்றி தொடர்ந்து 4 இஷ்யூ ஜூனியரில் அவர் செந்தில் பாலாஜியோடு கூட்டணி சேர்ந்து விட்டார். திரு வேலுமணி அவர்கள் ஒற்றை எழுத்து நிறுவனத்தில் ஏகப்பட்ட முதலீடுகளை செய்திருக்கிறார். இப்படியெல்லாம் தொடர்ந்து பத்திரிகைகளில் செய்தி வருகிறது. சில யூடியூப் சேனல்ஸ்லையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை முன்னின்று இந்த செய்திகளை வெளியிட வைப்பதே அதிமுகவில் ஒரு அணியோட தலைமை பொறுப்பில் இருக்கவங்க தான் அந்த நியூஸ் வந்துருந்துச்சு. சுற்றி வளைக்க வேணாம். அந்த நியூஸு வேலுமணி பற்றி அந்த அணியோட தலைமை நிர்வாகி திரு ராஜ் சத்யன். சார், இங்கே தான் சார் ஒரு டவுட் வருது சார். ராஜ் சத்யன் வந்து அதிமுகவோட லெகசி, அவங்க அப்பா கூட எம்எல்ஏ தான் இல்லையா? எம்பி, மேயர், முன்னாள் மேயர். ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த ஆட்சியில் அதிமுக ஜெயிக்குதுன்னா ராஜ் சத்யனுக்கு தானே நல்லது. அவர் ஏன் இந்த சபோட்டேஜ் பண்ணுற வேலையை திமுகவோட இணைந்து செய்யணும்? நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. இப்போது அதிமுக ஆட்சி வருது. ஆட்சி வந்தால் மதுரையிலேருந்து யார் யார்ப்பா அமைச்சர்? மதுரையில் வந்து அவர் செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், அவங்க ரெண்டு பேர். அது மூணாவதாக மணிகண்டன் ஒருத்தர் இருந்தார். அவர் மதுரையா? நான் மதுரை கேட்குறது. அவங்க 2 பேர் தான் சார். மதுரையிலேருந்து 3வது ஒருத்தர் அமைச்சராக ஆக்குவாங்களா? இல்லை சார், அதை தாண்டி கம்யூனிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து கொலாபரேட் பண்ணணும் கொஞ்சம். ஸோ இவருடைய தந்தை திரு ராஜன் செல்லப்பா எம்எல்ஏவாக நிற்பார். அண்ணன் திரு செல்லூர் ராஜு மற்றும் திரு ஆர்பி உதயகுமார் ஆகியோர் அமைச்சராகிவிட்டால் ராஜன் செல்லப்பாவையும் அமைச்சராக்க முடியுமா? கம்யூனிட்டி ஈக்குவேஷன் வேறு சொன்னார் இல்லையோ, ஆக்க முடியுமா? மதுரையிலேருந்தே 3 பேர் என்பது சாத்தியமில்லை. அண்டு ஒரே சமூகம். ஆமாம், அதுவும் சாத்தியமில்லை. அங்கே அந்த ஒரே சமூகம், ஒரே மாவட்டம், அந்த சமூகத்துக்கே 4 பேர் கொடுத்தாலும் 4 பேர் மதுரையிலேருந்தே சூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? பையனுக்கு சீட்டு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. திமுக நடக்கும், அதிமுக நடக்குமா? அப்போது அதிமுக ஆட்சிக்கு வரல, திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. இதே போல் செல்வாக்கோடு சம்பாத்தியம் செய்து கொண்டிருக்கலாமா? இன்றைக்கு விழுப்புரம் மற்றும் கோவை மாவட்டத்தை தவிர தமிழகத்தின் பெரும்பாலான அதிமுக மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களை போற்றதில் ராஜ் சத்யனுடைய பங்கு உண்டு. அங்கே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆஃபீஸில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ராஜ் சத்யனோடு கலந்தாலோசித்து விட்டு தான் எல்லா வேலைகளையும் செய்வார்கள். அந்த அளவுக்கு, அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ராஜ் சத்யன் தன்னை எப்படி பொசிஷன் பண்ணியிருக்காருன்னா, வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, கேசி வீரமணி, இவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களை ப்ரொமோட் பண்ணுற வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தா அவர்கள் தங்களை ப்ரொமோட் பண்ண சொல்கிறாங்க. நான் ஒண்டியாளாக உங்களுக்காக நின்று நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இதனால் என்னை பற்றி தப்பும் தவறுமாக உங்களிடம் வந்து சொல்கிறார்கள். நான் நன்றாகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஒருத்தன் தான் உங்களுக்கு உண்மையான விசுவாசி. ஸோ ஒரு மாஸ் லீடர் கிடையாது. மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு பொதுச் செயலாளராக வந்திருக்கக்கூடியவர். அவருக்கு இது உண்மை என்று நம்புவதற்கு சாத்தியம் இருக்கிறதா இல்லையா? ஒருவேளை இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா நம்பி இருந்தால் அவருக்கு எம்பி பதவி கொடுத்துருக்கணும்ல சார். யாருக்கு? ராஜ் சத்யனுங்க. இப்போ நம்புறாருன்னு வச்சிங்க, சொல்லி நம்பிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ நம்மளுக்காக இப்படி உழைக்கிறான் தம்பின்னு சொல்லிட்டு எம்பி பதவி கொடுத்துருப்பாங்கல்ல. திருப்பி ரெபல் எழுந்துச்சுன்னா
மதுரையில் இவ்வளோ முக்குளத்தோருக்கு இவ்வளோ ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டீங்க, என்ன ரீசன்றதை நான் சொன்னேன். கொடுத்துருக்கலாம், நீங்கள் சொல்கிறது நான் கொடுத்துருக்கலாம். இந்த கம்யூனல் பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? திரு இன்பதுரை அவர்களுக்கு கொடுத்ததுக்கான காரணம் என்ன? காஸ்ட் ஈக்குவேஷன், கம்யூனல் பேலன்ஸ்ன்னு சொன்னேன். எப்படி இதை பண்ண முடியும்? ஸோ இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார் திரு ராஜ் சத்யன். கட்சி தலைவர்களுக்கு எதிராக என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்கிறார். திமுக ஈகோ சிஸ்டம் அவருக்கு ஆதரவாக வருதுன்றதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். தாவண்ணா பிரகாஷுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? திரு ராஜ் சத்யன் அவர்கள் இவ்வளவு கரிசனையோடு அவர்கள் வருவதற்கு காரணம் என்னென்னா அவங்களால எக்ஸ்போஸ் ஆகிட்டாருன்றது தான். நான் பல முறை சொல்லியிருக்கேன். 174 மீட்டிங் நடந்திருக்கு. அதிமுக நிர்வாகி ஒருத்தர் போய் அங்கே சந்தித்து தம்பி ரத்தீஷை சந்தித்து பேசியிருக்கிறார் என்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ராஜ் சத்யன் தான் அது. பெரும்பாலான இவர் இந்த சென்னை புறநகருக்கு பிரசாத்தை நிர்வாகியாக போட்டுட்டாருன்றது சொன்னேன். இது மாதிரி பல நிர்வாகிகளை போடுறதில்ல ராஜ் சத்யன் பணம் வாங்கிட்டு போட்டிருக்காரு. மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுன்னு ஃபோன் எடுத்துகிட்டு போவார். அண்ணன் தான் லைனில் வந்தார். சில பேர்கிட்ட அங்கிள்கிட்ட நான் பேசிட்டேன். எடப்பாடி ஒரு அங்கிளாம். எல்லாவற்றையும் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு பார்க்குறாரு. திரு சிவி சண்முகம் வந்து முன்னாள் சிறைத்துறை மற்றும் மைன்ஸ் அமைச்சராக இருந்தார். லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு எஸ்பி இருக்கார். அந்த எஸ்பிகிட்ட போய் தங்கமணி வேலுமணி மேலே எல்லாம் கேஸ் வந்துருச்சு டிவிஎஸ்சியில், சிவி சண்முகத்து மேலே ஏதாவது ஒரு கேஸ் போட்டால் தான் அவர் கண்ட்ரோலில் இருப்பாருன்னு அண்ணன் உங்ககிட்ட சொல்ல சொன்னாருன்ட்டு இப்படி போய் அந்த அதிகாரியிடம் சொல்லியிருக்கிறார். இதை அந்த அதிகாரி என்கிட்ட சொன்னார். டிவிஎஸ்சியில் என் கான்ட்ராக்ட் தெரியும் உங்களுக்கு. இது மாதிரி பண்ணி அவ்வளவு தலைவர்களுக்கும் எடப்பாடிக்கும் இடையே ஒரு வால் மாதிரி ராட்சத்தை நிற்கிறார். அந்த நீங்கள் சொன்ன அந்த நியூஸ் இருக்குல்ல, குமுத ரிப்போர்ட்டில் வந்துச்சு, ஜூனியோடனில் வந்துச்சு, நியூஸ் தமிழில் வந்துச்சு, நியூஸ் தமிழில் வேறு ஏதோ ஒரு சேனலில் வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் பின்னணியில் இருக்கிறது திரு ராஜ் சத்யன். ஐடிவிங்கிறதுனால ஊடகங்களோட இவருக்கு நெருக்கம் இருக்கிறது. அப்படி தான் அவர் பேரை வர வச்சுக்கிட்டார். எம்பி பதவி பரிசீலனையில் திரு ராஜ் சத்யன் இருக்கிறார் என்று. சார் இப்போவும் சார் அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்ததுன்னா திரு ராஜ் சத்யன் பவர்ஃபுல்லாக தான் இருக்க போகிறாரு. இப்போ நீங்கள் சொன்ன தகவலை வச்சு சொல்கிறேன். ஆனால் அவர் வந்து வழக்குகள் அந்த தேவநாதன் யாதவ் வந்து கைதாகும் போது வேற வழியே இல்லாமல் அவரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் வந்து இந்த சப்போர்டேஜ் பண்ணுறதுக்கான தேவை ஏற்பட்டுச்சா? அதுவும் ஒரு காரணம். இன்னொன்று சொல்கிறேன். அதிமுக வந்துச்சுன்னா நீங்கள் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இவர் எப்படி பவர்ஃபுல்லாக இருப்பார்? மற்றவங்களாம் மந்திரி ஆகிடுவாங்க. இவங்க அப்பா மந்திரியாக இருந்தால் இவர் பவர்ஃபுல்லாக இருப்பார். இல்லை, இப்போ திரு எடப்பாடி அவர்களோட நெருக்கமாக இருக்கார் இல்லையா, எல்லார்ட்டையுமே நான் தான். இப்போ நெருக்கமா சிஎம் ஆகிட்ட பிறகு இதே நெருக்கத்தோடு இருக்க முடியுமா? நீங்கள் அவங்களாம் மினிஸ்டர் ஆகிடுவாங்க, தம்மி ஆகிடும். மந்திரிங்க நெருக்கமாக இருப்பாங்களா? அதிகாரிங்க நெருக்கமாக இருப்பாங்களா? ஐடி விங் செக்ரட்டரி நெருக்கமாக இருப்பாரா? புரியுதா? அணுக முடியுமா? இப்போ தான் அண்ணன்கிட்ட பேசிட்டு வந்தேன். இவ்வளோ நேரம் அண்ணன் வீட்டில் தான் இருந்தானே. அண்ணன் கூட வந்து சீஃப் செக்ரட்டரி இருக்காரு, உளவுத்துறை ஐஜி இருக்காரு. நீ எப்போ அங்கே இருந்த தெரிஞ்சிருமா? அப்போ சபோட்டேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு தம்பி கூப்பிடும்போது ராஜ் சத்யனுக்கு கரும்பு தின்ன கூலி மாதிரி. எக்ஸாக்ட்லி. இந்த சபோட்டாஜ் மேட்டர் சொல்கிறேன். அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த திரு தேவநாதன் யாதவோட நிறுவனத்திலேருந்து, தேவநாதன் யாதவ்கிட்டேருந்து இவர் ராஜ் சத்யன் 20 கோடி பெற்றிருக்கிறார். அந்த 20 கோடியில் 8 கோடி ரொக்கம், 12 கோடி ஒயிட்டில் வாங்கியிருக்காருன்றது தான் நான் திரு ராஜ் சத்யன் அவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டு. அதில் எக்கனாமிக் அஃபென்சஸ் நம்ம எங்கே அழைத்து விசாரிக்க போகிறதோ என்பதற்காகத்தான் திரு ராஜ் சத்யன் அவர்கள் தம்பியிடம் சரணாகதி அடைந்தார் அப்படின்றது தான் நான் சொன்னேன். அண்ட் இப்போது திரு தேவநாதன் யாதவுக்கு அவசரமாக பண தேவை இருக்கிறது. என்னென்னா, அவர் வந்து இந்த எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கில் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1 ஆண்டு ஆக போகுது, சிறையில் இருக்கிறார். அவருக்கு ஜாமீன் கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீதிமன்றத்தில் செலுத்தணும். எக்கனாமிக் அஃபென்சஸில் மட்டும் இத்தனை கோடியை கட்டுங்க, உங்களுக்கு பெயில் கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. கட்டுவதற்கு அவரிடம் வங்கியில் பணம் இல்லை. இதற்காக தேவநாதன் யாதவ் குடும்பத்தினர் தொடர்ந்து திரு ராஜ் சத்யனை அணுகி கொண்டிருக்கின்றனர், தொலைபேசியில் அழைக்கின்றனர். அவர்களோட ஃபோனையே எடுக்கிறதில்ல. திரு தேவநாதன் யாதவ் கைது செய்யப்பட்ட போது திரு ராஜ் சத்யன் அவருடைய செல்பேசியை இங்கேயே வைத்துவிட்டு 1 வாரம் துபாயில் தலைமறைவாக இருந்தார். இது நான் பொய் சொல்ல முடியாது, அவரோட பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். கரெக்டாக தேவநாதன் யாதவ் அரெஸ்ட் ஆன உடனே ராஜ் சத்யன் 1 வாரம் வெளியூரில் இருக்கிறார். இந்த ராஜ் சத்யன் சென்னை கார்ப்பரேஷன் பார்க்கிங் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாருன்னு சொன்னேன்ல, அந்த பார்க்கிங் கான்ட்ராக்ட் எடுத்த நிறுவனத்தின் பெயர் வந்து டூர்க் மீடியா சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். பெங்களூரில் பதிவு செய்யப்பட்ட கம்பெனி. நான் ஏற்கனவே சொன்னேன், ஏடிஎம்கே பீரியடில் ஒரு பெண்மணி பார்க்கிங் கான்ட்ராக்டுக்கான சாஃப்ட்வேரோடு வர்றாங்க. இந்த சாஃப்ட்வேரை ராஜ் சத்யன் கேட்டோன்னே அவங்ககிட்ட ஒரு 3 கோடியை வாங்கிக்கிட்டு அவங்க சாஃப்ட்வேரையும் திருடி இவர் ஒரு நிறுவனத்தை தொடங்கி இந்த அதுக்கான கார்ப்பரேஷன் பார்க்கிங் ஆர்டரை இவர் பெற்று விடுகிறார் என்று நான் சொன்னேன்.
இந்த டூர்க் மீடியா சர்வீசஸ்ன்ற பேரில் தான் சென்னை கார்ப்பரேஷன் 2013-14 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை 17 நினைக்கிறேன். 2017 முதல் இந்த சென்னை கார்ப்பரேஷனுக்கான பார்க்கிங் ஒப்பந்தத்தை டூர்க் மீடியா சர்வீசஸ் என்ற நிறுவனத்தில் கொடுத்திருக்கிறார்கள். இந்த டூர்க் மீடியா சர்வீசஸில் சாலமன் மோகன்தாஸ், தேவராஜன் மகிமிநாதன், சுதீர் சங்கர் ரவிசங்கர், தமிழரசன் மாதேஸ்வரன், ஜெகதீஷ் ராஜேந்திரன் ஆகிய 5 பேர் இயக்குநர்களாக இருக்கிறார்கள். இந்த பார்க்கிங் கான்ட்ராக்ட் ராஜ் சத்யன்ட்ட தான் இருக்குன்றதுக்கு அடிஷ்னல் கராபரேஷன் இந்த ஸ்டாண்ட் வித் சவுக்குன்னு ஒரு பையன் நமக்கு சப்போர்ட்டாக அந்த இதில் எழுதிட்டு இருப்பான். அந்த பையன் இந்த மாதிரி போய் நிறுத்தி 1 மணி நேரத்துக்கு 120 ரூபா வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கார்பரேஷனை திட்டி ஒரு 3 வருஷம் இருக்கும். அப்போது போட்டிருந்த போது ராஜ் சத்யன் உடனடியாக லைனில் வந்தார். எனக்கு சார் இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க சார், அது ஏன் ஐடி கிடையாது, ஸ்டாண்ட் வித் சவுக்குன்னு எவனோ ஒருத்தன் எழுதிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே சார் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் பேரை தான் வச்சுருக்கான், பார்க்கிங் நம்ம தான் எடுத்திருக்கோம் என்று அப்போது சொன்னார். நான் அப்புறம் கூப்பிட்டு இன்பாக்ஸில் அந்த பையன்கிட்ட போயிட்டு தம்பி அதை கொஞ்சம் இது இப்போ எடுப்பா அப்படின்னோடனே அந்த பையன் எடுத்துட்டான். அந்த அப்புறம் அதனால உறுதியாக எனக்கு தெரியும். அவன் அந்த தகவலையே நீங்கள் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் சொல்லியிருக்கான். பார்க்கிங் மேட்ரு இன்டர்வியூலேயே சொல்லியிருக்கான். இந்த பார்க்கிங் மேட்ரு ராஜ் சத்யன் வந்து பார்க்கிங்கில் வந்து வாய்ஸ் ஆஃப் சவுக்கு பார்க்கிங் அவர் தான் வந்து பண்ணது, அது நான் எழுத போய் சவுக்கு வந்து அதை எடுக்க சொன்னார் அப்படின்னு. ஓகேவா? அப்போது இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த டூர்க் மீடியா சர்வீசஸில் டைரக்டராக இருக்கிற மகிமைநாதன் இயக்குனராக இருக்கக்கூடிய மற்றொரு நிறுவனம் எது என்று கேட்டீர்கள் என்றால் தி மயிலாப்பூர் ஹிந்து பர்மனன்ட் நிதி லிமிடெட். அதுதான் தேவநாதன் யாதவோட 500-600 கோடி ரூபாய் முதலீட்டாளர்களோட பணத்தை மோசடி செய்து காலி செய்த சுவாகா செய்த அந்த நிறுவனம் வந்து மயிலாப்பூர் பர்மனன்ட் ஃபண்ட் நிதி லிமிடெட். அதில் பார்ட்னராகவே இருக்காராங்க சார் டைரக்டர். நான் சொல்கிறது நாட் ராஜ் சத்யன், இன்னொருத்தர் அந்த மகிமைநாதன் சொன்னேன் இல்லை, அவர் தான். இப்போ டூர்க் மீடியா சர்வீசஸ் என்னோட நம்ம கம்பெனிட்டு இவர் சொல்கிறாருன்னா ஹீ இஸ் நாட் டைரக்ட்லி a டைரக்டர், பட் அவர் கம்பெனி நம்ம அரசியலில் இருக்கோம். இப்போவும் போய் சார் இது இப்போ நான் சொல்லிட்டேன் டூர்க் மீடியா சர்வீசஸ் மூலமாக ராஜ் சத்யன் பார்க்கிங் எடுத்திருக்காருன்னு சொன்னேன்னா அன்னைக்கு பாருங்கண்ணே டைரக்ட்லி என் பேர் இருக்க பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் ராஜ் சத்யன் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அண்ணன் பிள்ளைங்க மேலே சத்தியமாக இல்லைங்க. இப்படி சொன்ன உடனே இப்போ நீ என்கிட்ட கேட்குற ஏன் இப்போ இப்படி பண்ணேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார் பிள்ளைங்க மேலே சத்தியமாக இல்லைன்னு, அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன பேசுவேன்? பிள்ளைங்க மேலே சத்தியம் பண்ணுறான். இப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி ஏமாந்து போகிறார் என்கிறார்கள். இது உங்களுக்கு இப்போது ராஜ் சத்யன் என்கிட்டே சொல்லியிருக்காரு. நான் தான் இப்போ சொல்கிறேன், எனக்கு இது நீங்கள் சொல்கிறது ஞாபகம் இல்லை, எனக்கு அந்த பையன் பேசுனதுலாம் எனக்கு தெரியாது. நீங்கள் ஜெயிலில் இருந்தீங்க அப்போ. உங்கள் மேலே வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு அது. அந்த ட்வீட்டை நீங்கள் எடுக்க சொல்லி இவருக்கு தான் நான் சொன்னேன், இவர் தான் சார் நம்ம தான் சார். இப்போ சொல்லும்போது என்ன சொல்ல முடியும்? கேட்குறாரு. அப்போவே நான் யோசித்தேன், நான் திமுக கவர்மெண்ட்டில் எப்படி ஒரு பார்க்கிங் எடுக்க முடியும்னா அப்போ வாங்கியிருக்கிறது அப்போலேருந்து 7 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க அக்ரிமெண்ட், புரியுதா? இல்லை அது 5 வருஷம் போட்டாலும் கண்டினியூ ஆகும் சார். கண்டினியூ ஆகும். அந்த மாதிரி தான் கண்டினியூ ஆகுதுன்னு நினச்சினுக்கிறேன். இப்போ 2020 நான் போடுறேன், எனக்கு 2025 வரைக்கும் வரும்ல 5 வருஷம் போட்டேன். அப்போ கேன்சல் பண்ண முடியாதுல்ல. அப்போ கேன்சல் பண்ணாலும் நீங்கள் அள்ளிகேஷன் இப்படி போடப்பட்ட ஒப்பந்தம் இது இவரோட நிறுவனன்றது எல்லாருக்கும் தெரியும். அதில் டைரக்டராக இருக்கிறதுல ஒருத்தர் தான் இந்த தேவராஜன் மகிமைநாதன். அந்த தேவராஜன் மகிமைநாதன் டைரக்டராக இருக்கக்கூடிய இன்னொரு நிறுவனம் எதுன்னு கேட்டிங்கன்னா மயிலாப்பூர் ஹிந்து பர்மனன்ட் நிதி லிமிடெட். இவர்கள் இன்னும் பல நிறுவனங்களில் இயக்குனராக இருக்கிறார்கள். இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெளியில் போயிட்டு வர்றாரு. இது போல் இன்னும் இருக்கக்கூடிய மற்ற இயக்குனர்கள் ஏராளமான நிறுவனங்களில் இவர்கள் இயக்குனர்களாக இருக்கிறார்கள். புரஷவாக்கம் பர்மனன்ட் ஃபண்ட் நிதி லிமிடெட், எம்பையர் ஃபோட்டோவால்டிக் சிஸ்டம், தேவநாதன் எஸ்டேட்ஸ் அண்ட் பிளான்டேஷன்ஸு, தேவா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸு, இது போல் பல நிறுவனங்கள், வின் டிவி தெலுங்கு, ஃபிஃபோ எலக்ட்ரோ ப்ராடக்ட்ஸு, வின் டிவி தெலுங்கு, இது போல் பல நிறுவனங்கள் இருக்கிறார்கள். ஸோ எக்கனாமிக் ஆஃபென்சஸ் விங்கி இந்த பணத்தை எடுத்து இதில் எல்லாம் லாண்டராக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கு விசாரிக்க கூடாது என்பதற்காகத்தான் இவரை மிரட்டி கையில் வச்சுருக்காங்க. திரு பாஷ்யம் அபினேஷ்ன்றதை பற்றி நான் விரிவாக பேசியிருக்கேன், அது நாளைக்கு வரும். பாஷ்யம் அபினேஷ் இஸ் சஃபரிங் ஃப்ரம் லிக்விடிட்டி கிரைசிஸ். ஸோ இப்போ வந்து அவருக்கு ஃபண்டு மொபிலைஸ் பண்ணுறதுக்கு லிக்விடிட்டி கடும் நெருக்கடியில் அபினேஷ் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ரத்தீஷ்கிட்ட அபினேஷை அறிமுகப்படுத்தியதே ராஜ் சத்யன். ஃபண்டுங்க இருக்குது, மியூச்சுவலி பெனிஃபிஷியல்ல அவர் தான் டைப் பண்ணி விடுறாரு. அதற்கப்புறம் ரத்தீஷ் கொடுத்த பணத்தை வச்சு ஒரு லிக்விடிட்டியை மேனேஜ் பண்ணி க்ரௌன் ப்ராப்பர்ட்டி அண்டு பிரார்த்தனா ப்ராப்பர்ட்டிலாம் அந்த பணத்தை ரீரூட் பண்ணி என்பிஎஃப்சியிலேருந்து ஃபினான்ஸாக வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு.
அந்த பேசிஸில் தான் ரத்தீஷை நான் கொண்டு வந்து சென்னை ஏர்போர்ட்டில் இறக்கி விட்றேன்ட்டு அபினேஷ் ப்ராமிஸ் பண்ணது. இப்போ இவங்களோட நெட்வொர்க் தெரியுதா? இப்போது ராஜ்சத்தியன் அதிமுகவாக வேலை செய்வாரா திமுகவாக வேலை செய்வாரா சொல்லுங்கள்? அதிமுக வரவே கூடாது என்பது தான் இவரது இலக்கு. அதுதான் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க்கு. நீங்கள் ஐடிவிங்க ஆக்டிவாக வச்சுருந்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமியே ஒரு பிராண்டு உருவாக்கணுமா? அவர் ஒரு பிராண்டாக வச்சு தானேமா நீங்கள் கொண்டு போகணும் இல்லைங்களா? விஜய் ஆல்ரெடியே பிராண்டு. ஸ்டாலினை சுனில் கனகலு மற்றும் திரு பிரசாந்த் கிஷோர் ஆகியோர் தொடர்ந்து ஒரு 5-6 ஆண்டுகளாக உழைத்து அவரை ஒரு லீடராக உருவாக்கிட்டாங்க, பிராண்டு பில்டு பண்ணி. இவரை நீங்கள் பிராண்ட் ஆக்கணும். உண்மையிலே நிறைய செஞ்சுருக்காரு அவர். தைரியமாக வந்து சிஎம் திரு ஸ்டாலின் அவர்கள் நான் போலி விவசாயி கிடையாது அப்படின்னு சொல்கிறாருன்னா இந்த உண்மையிலே விவசாயி இல்லையா? அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தோட முக்கியத்துவத்தை பற்றி ஒருத்தர் நம்மகிட்ட வந்து பேசினார், ஞாபகம் இருக்கா? கூட்டு போராட்ட குழு நிலத்தடி நீர் எவ்வளோ உயர்ந்திருக்குன்ட்டு. உண்மையிலே விவசாயி. அது வந்து அந்த மக்களோட கனவு திட்டம் சொல்லுவாங்க. கனவு திட்டம். ஃபோன் பண்ணி சீஃப் இன்ஜினியர்கிட்ட பர்சனலாக இவர் அந்த திட்டத்தை மானிட்டர் பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதாவது தேனியில வந்து அந்த முல்லை பெரியாறு அணையை கட்டின பெண்ணிக்கு இன்ன வரைக்கும் அவங்க குழந்தைகளுக்கு பேரா வச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை இங்கே பண்ணியிருக்காரு அவரு. ஏமா இன்னும் 50, 60, 100 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய தலைமுறைகள் இந்த திட்டத்தை பேசும். சார், காமராஜர் காலத்துல இருந்து அதை நிறைவேற்றணும்னு சொன்னாங்க. எம்ஜிஆரால முடியல, கலைஞரால முடியல, செல்வி ஜெயலலிதா முடியல, யாராலையும் முடியல. ஆனா இவர் பர்சனலா எடுத்து பண்ணாரு. அப்போ இது மாதிரியான ஒரு விஷனரி, அது பர்சனலாக அந்த விஷயத்த சார் நம்மளோட சேனல்ல தான் இன்டர்வியூவா பார்த்தேன். ஓகேவா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு முதலமைச்சர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தான், ஆனா ஏன் எடப்பாடிக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி அந்த இன்டர்வியூவை போய் நான் உட்காந்து பார்த்தேன். மற்றபடி சோஷியல் மீடியால அந்த தகவல் எனக்கு வரல. அது வந்தது கூட எப்படின்னா அந்த அத்திக்கடவு பாராட்டு விழாக்கு வந்து கான்ட்ரோவர்சி தான் வந்து மீண்டும் மீண்டும் பேசப்பட்டுச்சு. ஓகேவா? ஆனால் தகவல் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த தகவல் ஸ்ப்ரெட் ஆகலை. எனக்கு அந்த திட்டத்தை பற்றி தெரியாது. ஏதோ அத்திக்கடவு அவிநாசி திட்டம், ஏதோ ஒரு நதிநீர் திட்டம் மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது மாதிரி ஒரு திட்டம்ன்றது அவர் பேட்டி எடுக்கும்போது தான் எனக்கே புரிஞ்சுது. இதை யார் பிராண்டு பண்ணணும்? அதிமுக தான் பிராண்டு பண்ணணும். பிராண்டு பண்ணி அவரோட இமேஜ் உயரக்கூடாது. புரியுதா? உங்களுக்கு உண்மையிலே உங்களோட மனசு நல்ல மனசாக இருந்துச்சுன்னா அஜய் வாண்டையார் மாதிரியான நபர்களை கூட்டு போய் எடப்பாடி கிட்ட விடுவீங்களாம்மா? பக்கத்தில் விடுவீங்களா? கூட்டு போய் ஃபோட்டோ எடுப்பீங்களா? நீங்கள் நமக்கு தெரியாது அஜய் வாண்டையார் யாருன்னு. உங்களுக்கு தெரியாது? அஜய் வாண்டையார் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியாது? பிரசாத் ஐடிவிங்கில் பிரசாத் என்ன பண்ணிட்டு இருக்கான்றது உங்களுக்கு தெரியாது? ஊரே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. என்கிட்ட பேசுகிற அதிமுக நிர்வாகிகள் பல பேர் சொல்கிறாங்க. என்கிட்ட வந்து கேட்பாங்க, நான் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், திருப்பி வாங்கி கொடுங்க, ராஜ்சத்தியன்ட்டு சொல்லுங்கள். ராஜ்சத்தியனோட ஸ்டாண்டர்ட் ரிப்ளை பண விவகாரங்களில் நான் தலையிட மாட்டேன். கூப்பிட்டு வான் பண்ணி வேறு ஒரு நிர்வாகி என்கிட்ட சொன்னது, என்னிடம் இது போல் ஐடிவிங்களே இருக்கவங்ககிட்டே ஒரு 20 லட்சம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டான். நான் அப்புறம் கூப்பிட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து தூக்கிடுவேன், பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லிவிடுவேன்னு சொல்லி 50,000 இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கி கொடுத்தேன். இன்ஸ்டால்மெண்ட்டில் தரது எப்படி? உங்களுக்கு பணம் தரணுன்னா லியோ கிட்ட உனக்கு அரசு வேலைன்னு சொல்லி இங்கேருந்து வாங்கி தரது. இப்போ வாங்கின போனாலும் பயந்துகிட்டு இருக்காங்கப்பா. இல்லை, வாங்கின பணத்தெல்லாம் திரு ராஜ்சத்தியன் என்ன தான் பண்ணார்? எங்கே பார்த்தாலும் இங்கே 2 கோடி வாங்கினார், அங்கே 5 கோடி வாங்கினார், இதில் தம்பி ரத்தீஷ் வேற குத்துருக்காரு. என்ன பண்ணாருன்றது யாருக்கும் தெரியல, எதுக்கு இவ்வளோ பண்ணணும் தெரியல. தேவநாதன் யாதவ் கிட்டே 20 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு, என்ன பண்ணான்னு தெரியல. இதை திரு பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வந்து பூத் ஒர்க்கு தான் மெயின். பூத்தில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. நம்மளே பேசியிருக்கோம், உங்களுக்கும் தெரியும் இந்த விவரம். கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. சோஷியல் மீடியாவும் முக்கியம் சார். அது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால தான் திமுக அதிமுக ஐடிவிங்ல கை வைக்குது. அது எவ்வளவு முக்கியமா ஏரியாவை சபட்டாச் பண்ணிட்டாங்கல்லம்மா. கீ ஏரியாம்மா அது. ஐடிவிங் கீ ஏரியா. ராஜ்சத்தியன் வேற யாராவது வேலை செய்கிறாங்கன்னு இப்போ ராஜ்சத்தியனுக்கு உண்மையிலே நிறைய வேலை இருக்குன்னு வச்சுக்கோம்மா, நான் ஒத்துக்கிறேன், சரியா? ஐடிவிங்கோட தலைவராக திரு கோவை சத்யன் இருக்கிறார். அவர்கிட்ட கொடுத்து அவர் பண்ணுறாரு, அவரை பண்ண விட மாட்டார். சார் நிறைய பேர் ஃபோன் பண்ணி புலம்புறாங்க சார். பேசும்போது இது மாதிரி திரு எடப்பாடி அவர்களை பாராட்டி ஒரு 4 வரிகள் எழுதுனா இங்கேருந்து கௌரி சங்கர் கிட்டேருந்து கால் போகுதான். போய் அவர் என்ன சொல்கிறாராம், மேலிடத்து உத்தரவு அதை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். இதுக்கு பாதி பேர் பயந்து தூக்கிட்டாங்க. நம்மளுக்கு சொன்னவங்க வந்து மேலிடத்துலேருந்து எனக்கு கால் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கலையாம். ஸோ இப்போது நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி மேலிடத்து உத்தரவு தூக்குன்னு தூக்க சொல்லும்போது வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமில் சோர்வாயிடுவாங்க.
நம்ம இதை பேசுனதுக்கப்புறம் சார் நிறைய கீழே வந்து கமெண்ட்டுகளில் இதை மாதிரி அதிமுகக்கு ஆதரவாக எழுதுறவங்க கௌரி சங்கராலே மிரட்டப்படுறாங்கன்னு ட்வீட்டு போட்டிருக்காங்க. இந்த கௌரி சங்கர் வந்து ராஜ் சத்தியனுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி. யாருமே சோஷியல் மீடியாவில் எதுவுமே எழுதக்கூடாது, அதை உறுதி செய்கிறது தான் கௌரி சங்கர் வேலை. இப்போ சார் இந்த சூர்யா பான் டு வின்னாக இருக்கட்டும், தா பிரகாஷாக இருக்கட்டும், இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சவுக்கும் ராஜ் சத்தியனும் ஒரே அணி அப்படின்னு அவங்க சொல்கிறது படினா, கௌரி சங்கர் ஏன் உங்களுடைய ப்ரைவேட் ஃபோட்டோஸை அதிமுக ஐடி விங்கில் பதிவிட்டு அதை பரப்ப சொல்லணும்? இப்போ தெரியுது அவங்களுக்கு இவங்களோட புத்தி எப்படி இருக்குன்னு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபீடு தான், ஒரு ஃபோட்டோ, அது என்னோடய பர்சனல் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை அந்த திருச்சிக்காரன் ரிலீஸ் பண்ணுறான். யார்? இந்த வருணோட கைக்கூலி, வருண்குமாரோட கூலிப்பட யூஸ் பண்ணுறான். நம்ம வீட்டுக்கு சாக்கடை அள்ளி ஊற்ற வந்தவர்கள் அந்த புகைப்படத்தோடு தான் வந்தார்கள். இந்த அதிமுக நிர்வாகியாக இருக்கக்கூடிய திரு கௌரி சங்கரும் இந்த படத்தை அதிமுகவோட குரூப்பில் போட்டுட்டு இதை நீங்கள் பரப்புங்க என்று சொல்கிறார் என்றால் இவர்கள் அத்தனை பேரும் எந்த புள்ளியில்? எல்லாமே ஒரே புள்ளியில். இப்போ சார் அதிமுக ஐடி விங்ல இருக்கவங்க ஒருத்தராவது அதிமுகவுக்கு நேர்மையாக இருக்க மாட்டாங்களா? அதை எடுத்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்களா? யோசிச்சாரா பாருங்களேன் இந்த கௌரி சங்கர். இல்லை நிறைய அனுப்பிச்சிருக்காங்க, டெலிட் பண்ணிட்டாங்க. கீழே இருக்கிற ஒரு 4 டெலிட் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு அந்த இன்பிட்வீன் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபோட்டோவும் டெலிட் பண்ணிருப்பாங்க. பண்ணிவிட்டு இந்த 4 ஃபோட்டோ டெலிட் பண்ணால் இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டாங்க. டெலிட் பண்ணுறது முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டாங்க. ஆமாம், ஏன்னா பெரிய அளவுல சோசியல் மீடியாவில் ராஜ் சத்தியனுக்கு எதிராக கூட யாரும் பேசல. கௌரி சங்கர் இந்த போட்டோ வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய எஜிடேஷன் வந்து எல்லாரும் வர்றதுக்கான காரணம். அவ்வளவு இப்போ நீங்கள் வந்து திருச்சி மாவட்ட அதிமுக ஐடி விங் நிர்வாகின்னு வச்சுக்கோமா, ஒன்று போடுறீங்க, போட்ட உடனே கௌரி சங்கர்ட்டேருந்து மேலிடத்துலேருந்து ஃபோனை நீங்கள் எடுங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் மீறி எடுக்கலைன்னா உங்கள் மனசில் என்ன சிக்கல் இருக்குன்னா, நமக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஐடி விங்கோட மாவட்ட செயலாளர் பதவி, மாவட்ட இணைச் செயலாளர் பதவி வாங்கியிருக்கோம். இது ஒரு பெரிய அதிமுக போன்ற பெரிய கட்சியில் ஐடி விங்கில் இணைச் செயலாளர் இருக்கிறது ஒரு பெரிய அங்கீகாரம். கௌரி சங்கர் சொன்னதை கேட்காம போனேன். ஏன்னா கௌரி சங்கர் ராஜ் சத்தியனோட வலதுகரன்றது எல்லாருக்கும் தெரியும். இவனை பகைச்சிக்கிட்டோன்னா நாளைக்கு மேலே சொல்லி நம்மளுக்கு இந்த பதவியை தூக்கிட்டா நாளைக்கு நம்ம கட்சியில் முன்னேற முடியாது. எல்லாருக்கும் இந்த பயம் இருக்குமா இருக்காதா? இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, எது செஞ்சா சரி எது செஞ்சா தப்புன்னு அதிமுக ஐடி விங் நிர்வாகிகள் ஒருத்தருக்குமே தெரியாது. ஸோ என்ன பண்ணுறது, எதுவுமே செய்யாமல் கம்முன்னு. நான் சொல்கிறேன், ஐடி விங் நிர்வாகிகள் மட்டும் 77,000 பேர். எடப்பாடி பழனிசாமி ஒரு ட்வீட்டு போட்ட உடனே இதை நீங்கள் அத்தனை பேரும், மாவட்டத்துக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கணும்ல, மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கணும். அந்த குரூப்பில் ராஜ் சத்தியன் இருக்கணும், மற்ற நிர்வாகிகள் இருக்கணும். இவங்க வந்து மாவட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் இதை எடுத்து போட்டு அண்ணன் உங்கள் குரூப்பில் ரீட்வீட் பண்ண சொல்லுங்கன்னா, ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் அவர்கள் அந்த மாவட்டத்துக்கான நிர்வாகிகளை வச்சுருப்பாங்கல்ல, அந்த நிர்வாகிகள் அவர்களுக்கென்று அதிமுக ஆதரவு வாட்ஸ்அப் குழுக்களை வச்சுருப்பாங்கல்ல, ஒவ்வொன்றத்துலையும் போட்டு இதை ரீட்வீட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் அதை போஸ்ட் போடுங்கன்னு சொன்னேன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 20,000 லைக்ஸ் வருமா வராதா? மேலே வரும். வெறும் 1000 லைக்ஸ் கூட எடப்பாடியோட ட்வீட்டுக்கு தொடமாட்டேங்குது. ஏன் சார் அதிமுக ஐடி விங்கு சரியாக வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்ம பேசுனதுக்கப்புறம் நிறையா பேர் திரு இபிஎஸ்ஸை டேக் பண்ணி அவ்வளோ பேர் ட்வீட் போட்டிருக்காங்க. அப்போ அதெல்லாம் பார்க்குறாரா இல்லையாங்க சார்? அவர் கேள்வி என்னன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி டெய்லி நியூஸ் பார்க்குறாரு, எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் பார்ப்பாரு, கூட இருக்கவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த விஷயங்கள் வந்து அவருக்கு தெரியாமல் போயிருக்குமா? நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க. இப்போ அதிமுக ஐடிவிங்களை வந்து இத்தனை விஷயங்கள் நடக்குது, அவர்கள் திமுகவாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ராசத்தினை தாண்டி வந்து யாராலையும் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேச முடியலையா? இப்போ எடப்பாடியோட சொந்த குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு சோசியல் மீடியா பற்றி நல்லா தெரியும், அவங்க சொல்லலாம்ல. என்ன காரணத்தினால் அவர் இது குறித்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. பட் இன்னும் 10 மாதம் தான் இருக்கிறது. சோஷியல் மீடியா என்பது 26 தேர்தலில் பெரும் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு அணி. இவ்வளோ நாள் உங்களுக்கு 2011 எலெக்ஷனில் கொஞ்சோன்றது இருக்கும் சோஷியல் மீடியானா ஒரு பெரிய பங்கு. அப்போல்லாம் பிளாக் காலம் அது, ஓகேங்களா? 2016 எலெக்ஷனில் இட் பிளேட் சம் ரோல். 2021 எலெக்ஷன்ஸில் இட் பிளேட் சம் பிகர் ரோல். 2026 எலெக்ஷனில் இட் இஸ் கோயிங் டு பிளே எ மேஜர் ரோல். நான் சொன்னது போல் திரு பழனிசாமி அவர்கள் பூத் லெவல் மேனேஜ்மெண்ட், பூத் லெவல் ஒர்க்கில் தீவிரமாக இருக்கிறார், அது குறித்து கவனம் செலுத்துகிறார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். திரு பழனிசாமி அவர்கள் ஐடி விங்கோட ரோலும் மிக மிக முக்கியம். குறிப்பாக 2026 தேர்தலில் 35 வயது வரை இருக்கக்கூடியவர்களை நீங்கள் அவர்களது செல்பேசிகள் மூலமாகத்தான் அணுக முடியும், வேறு வழியே இல்லை. அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் 30 செகண்ட்ஸ். சார்
ஆக்சுவலாக சார் நம்ம சொல்லியிருந்தோம் இன்ஸ்டாகிராமில் அவருக்கு வந்து 40,000க்கும் கீழே தான் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து ஒரு யூடியூபர் அதை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவுக்கு இளைஞர்கள் ஃபாலோவர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நானும் அன்றைக்கி அதான் சொல்லியிருந்தேன், அந்த ஃபாலோவர்ஸ் இல்லாதது போல் இளைஞர்கள் பட்டாளம் அதிமுகவுக்கு இல்லாதது போல் ஒரு தோற்றம் அமைக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இளைஞர்கள் இல்லை, அதனால தான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இல்லைன்ற உங்களோட வாதத்தை எடுத்துப்போம், அதிமுகவை மூடிட்டு போயிடலாமா? அதுதானே திரு ராஜ்சத்தியன் அவர்களோட வேலை, அதிகரிக்கிறது தானே அவரோட வேலை. ஸோ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இப்படி தான் திரு எடப்பாடி அவர்கள் நம்ப வைக்கப்பட்டிருப்பாரோன்னு நான் நினைக்கிறேன். அதிமுகவுக்கு இவ்வளோதான் கம்மியான ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க, இளைஞர்கள் இல்லவே இல்லைன்னு. நம்ம பர்சனலாக எனக்கு தெரியும், நம்ம நிறைய இடங்களுக்கு போகும்போது, குறிப்பாக லயோலாக்கு எதிரில் இருக்க ஹோட்டலுக்கெலாம் போகும்போது அங்கே அவ்வளோ இளைஞர்கள் வந்து கை கொடுத்துட்டு, ஆனால் நான் சொல்கிறேன், அடுத்தது வந்து அதிமுக வந்துருமாங்கன்னா, அவங்களாம் இத்தனைக்கும் லயோலா காலேஜில் படிக்கிற பசங்க, மேக்ஸிமம் அவங்களோட ஸ்லாங் எப்படி இருக்குன்னா கோயம்புத்தூர் கொங்கு ஸ்லாங்கில் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, என்ன இளைஞர்களே இல்லைன்றாங்க, இத்தனை பேர் அதிமுக வரணும்னு சொல்றாங்க. இருக்கிற நிர்வாகிகள்லாம் கிழவர்களா? ஐடிவில யார் இருக்கா? 35+ இளைஞர்கள் தானே. அந்த இளைஞர்கள் இப்போ ஐடிவிங்களே 77,000 பேர் நிர்வாகிகள் இருக்காங்கன்னு சொன்னேன். அந்த 77,000 பேர் கூட எடப்பாடியோட இன்ஸ்டாவை ஃபாலோ வைக்கிறதுக்கு நீங்கள் பண்ணலன்னா என்ன வேலை செய்கிறீங்க? மற்றவனை விடுங்க, புதுசாக வரவன் நான் ஒரு வாதத்துக்கு நான் வச்சுக்கிறேன். உங்கள் நிர்வாகி 74,000 பேர் ஐடிவிங்க தான், ஐடி தான் வேலையே அவனுக்கு, அவன் ஏன்ப்பா ஃபாலோ பண்ணல? அப்போது உங்கள் பொதுச் செயலாளரோட பொதுச் செயலாளருக்கு இன்ஸ்டாவில் ஐடி இருக்கிறதே நீங்கள் மறைச்சி வச்சுருக்கீங்க. ஏன் மறைச்சி வச்சுருக்கீங்க தான் கேள்வி. இன்ஸ்டாவில் பாப்புலராக கூடாது என்பதை தீர்மானமாக நீங்கள் இருப்பதற்கான நோக்கம் என்ன? பொதுவாக சார் நான் நினச்சேன், ஆக்சுவலாக என்னென்னா வந்து விஜயோட ஃபேன்ஸாக இருப்பாங்க போல இருக்குது, கை கொடுக்க. ஆனால் அவ்வளோ பேரும் வந்து ஆனால் அதிமுக வந்துருமாங்கண்ணா, கண்டிப்பாக வந்துடணுங்கண்ணா இப்படி பேசுகிற இளைஞர்கள் தான் இருக்காங்க. ஐடிவிங்கே நீங்கள் எடுத்துங்கம்மா, அதில் இருக்க நிர்வாகிகள் இளைஞர்கள் தானே. என்ன 70 வயசால இருக்கான், இளைஞர்கள் தானே. அவங்க ஏன் ஃபாலோ பண்ணல? முதல்ல ஆக்சுவலி நம்ம எதுக்கு சேனல் நடத்தணும், அதான் இவ்வளோ பேப்பர் நடக்குதுல்ல பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஏன் எளிமைப்படுத்தி சொல்கிறோம். ஸோ திரு எடப்பாடி அவர்கள் ஒரு ட்விட்டு போடுறாருன்னா அதை எளிமைப்படுத்தி கடைசி தொண்டன் வரைக்கும் சென்று சேர வேண்டியதை மேக் ஷூர் பண்ண வேண்டியது அதிமுக ஐடிவிங்க தானே. இதில் ட்விட்டரில் ஒருத்தர் போட்டிருந்தாரு, இந்த அறிக்கை நல்லா இருக்குது, எடப்பாடி பழனிசாமி இந்த போலி விவசாயின்னு சொன்னால அது சம்மந்தமாக போட்டிருந்த ஒரு அறிக்கை பார்த்து இந்த அறிக்கை நல்லா இருக்குது, இந்த அறிக்கை எளிய வடிவில் வீடியோவாக மாற்றுவது ஐடிவிங்கோட வேலை, ஏன் இன்னும் மாற்றப்படவில்லை அப்படின்றத ஒருத்தர் போட்டிருந்தார். நானும் அதை கோட் பண்ணி ட்வீட் போட்டிருந்தேன். அது உண்மை தானே. அது ஏன் வந்து அதை எளிமைப்படுத்தி போடல? அந்த நான் உண்மையான விவசாயின்றதுக்கு 4 பக்கத்துக்கு ஒரு அறிக்கை திரு பழனிசாமி அவர்கள் கொடுத்துருக்கிறார். நம்ம படிப்போம், நமக்கு இது பொழப்பு, அதனால் என்ன சொல்லியிருக்கான்றது 4 பக்கம் அறிக்கையை நம்ம ஃபுல்லாக படிப்போம், டிஸ்கஸ் பண்ணணும் ஷோலன்றதுனால. ஒரு யங்ஸ்டர் பிரசாத் இருக்கான், பிரசாத் ஏன் அதை ஃபுல்லாக 4 பக்கத்தை உட்காந்து படிக்கணும்? நீங்கள் இதை 20 செகண்ட் வீடியோ இருந்தால் பார்ப்பான், 20 செகண்ட் வீடியோ இருந்தான்னா இன்ஸ்டாவில் பண்ணி பார்ப்பான். அதை கன்வெர்ட் பண்ணுறது மட்டும்தானே உங்களுக்கு வேலை. வேறு ஏதாவது வேலை இருக்கா? வேறு ஏதாவது வேலை இருக்கா சொல்லுங்கள். உங்களுக்கு இது மட்டும்தான் வேலை. இந்த வேலையை நீங்கள் ஏங்க 4 வருஷமாக செய்யவே இல்லை? இதைத்தானே கேள்வி எழுப்புகிறோம். ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. காழ்ப்புணர்ச்சியோடு விமர்சனம் செய்கிறீங்களா, காழ்ப்புணர்ச்சியோடு விமர்சனம் செய்கிறீங்கன்னா எந்த உணர்ச்சியோடு விமர்சனம் செய்கிறதா இருக்கட்டும், நீங்கள் வேலை செய்கிறீங்களா இல்லையா? இவ்வளோ தான் கேள்வி, அடிப்படை கேள்வி. செய்யலை, அது யதார்த்தமாக கண் முன்னாடி தெரிகிறது. ஏன் செய்யவில்லை? இப்போ நான் குற்றம் சுமத்துறேன். நீங்கள் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு வேலை செய்யக்கூடாதுன்றதுக்காக செய்யலைன்றதை நான் குற்றமாக சுமத்துகிறேன். போய் கூப்பிட்டு என்னப்பா இந்த மாதிரி சொல்கிறாங்களே கேட்டால் உடனே பிள்ளைங்க மேலே சத்தியமா. இது போன்ற போலி சத்தியங்களை எல்லாம் நம்பி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏமாறக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஷோவில் இதை வலியுறுத்தி சொல்கிறோம். என்ன காரணம் என்றால், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவது நம் ஒவ்வொருவரது கடமை என்று நான் பார்க்கிறேன். இது அவலாட்சி விரிவாக நம்ம பேசியிருக்கோம். அவரே விரும்பலைனாலும் திரு எடப்பாடி பழனிசாமி வெல்வதற்கான வேலைகளை செய்ய வேண்டும்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா சிஎம் ஆகிறதுக்கலான்ட்டு அவர் நினைக்கக்கூடாது. இன்றைக்கி அவர் தான் சிஎம் கேண்டிடேட்டு, அவர் ஜெயிச்சாகணும். அந்த கடமை அவருக்கு இருக்குது. அதற்கான முயற்சிகளில் அவர் ஈடுபடாவிட்டால் மீண்டும் திமுக ஆட்சி என்ற அதர பாதாளத்துக்குள் 8 கோடி மக்களை தள்ளிய தீராத பழிக்கு அவர் ஆளாவார். நம்ம எல்லாருக்கும் ஒரு வரலாற்று கடமை இருக்குது. வரலாறு இப்படி தான் உருவாக்கப்படுகிறது, புரிஞ்சுக்குங்க. அப்போ அவருக்கும் ஒரு ரோல் இருக்குல்ல, எப்படியாவது வீழ்த்த வேண்டும் திமுகவை. அதில் ஒரு குரூஷியலான ரோல் இந்த ஐடிவிங்க. இதன் காரணமாக
மார்ஜினில் தோக்குறாங்கன்னு வச்சுக்கோ. இந்த டி நகரில் ஒரு 145 இதில் டிஃப்ரென்ஸில் தோத்தாங்கல்ல, ராதாபுரத்தில் 150 ஓட்டு டிஃப்ரென்ஸில், இது மாதிரி ஃபோட்டோ ஃபினிஷில் தோத்துட்டா இந்த ஐடி விங்கோட நான் பெர்ஃபார்மன்ஸ்னால தான் தோத்தோன்னு 26 மேலே உட்காந்து நம்ம விவாதிப்போமா? அடுத்த 5 ஆண்டுகளை சிந்தித்து பாருங்கள். தமிழகத்தின் நிலைமையை, இந்த குடும்பத்தின் ஆட்டத்தை யோசித்து பார்க்க முடியுமா? அப்போ அந்த பழிபாவத்துக்கு பழனிசாமின்னு தானே ஆளாவார். ஸோ இது அவர் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயமாக நான் இதை பார்க்கவில்லை. அது மட்டும் இல்லை சார், திரு எடப்பாடி அவர்களோட இன்னைக்கு அவர் எந்த முடிவு எடுத்தாலும் சரின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் கூட நிற்கிறாங்க. ஓகேவா? ஸோ சரியான முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல திரு எடப்பாடி அவர்கள் இருக்காரு. ராஜ்சத்தியன் சீட்டிங் பண்ணதுனால இன்னைக்கு திமுக கையில் போய் சப்போர்டேஜ் பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருக்காருன்னா, இதுக்கான சிலுவையை, அதாவது திரு ராஜ்சத்தியன் செய்த தவறுக்கான சிலுவையை எடப்பாடி அவர்கள் சுமக்க போறாரு. எடப்பாடி மட்டும் சிலுவையை சுமக்க மாட்டார், 8 கோடி மக்களும் சுமப்பார்கள்ன்றது தான் என்னோட வருத்தம். அவரோட அவர் மட்டும் சுமந்தார்னா அது அவர் கட்சி, அவர் பண்ண தப்புக்கு சுமந்துட்டு போறாருன்னு விட்டுட்டு போயிடலாம். நீங்கள் நானும் சுமப்போம். தமிழ்நாட்டில் எவனுமே நிம்மதியாக வாழ முடியாது. திருப்பி இந்த குடும்பத்துக்கிட்ட இந்த கவர்மெண்ட் போச்சு, தமிழ்நாட்டில் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இது வெறுமனே அப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன், அதுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன்னு திரு பழனிசாமி அவர்கள் உதறி தள்ள முடியாது. நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான் அவர் முன்னாடி ரேஸில் ஓடிட்டுருக்காரு. ஸோ அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குன்றேன். அவரோட பிரச்சனை அவருக்குன்னு சொன்னால் விட்டுட்டு போயிடலாம். 8 கோடி மக்கள் சஃபர் ஆவாங்க, ஒரு குடும்பம் மட்டும் நல்லாயிருக்கும். இது விளையாட்டு கிடையாது. இன்னொன்று, திரு பழனிசாமி அவர்கள் நாம் சொல்லக்கூடிய வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அத்தனையும் பொய் என்று ஒரு வாதத்துக்காக வைத்துக்கொள்ளலாம். உண்மையா இல்லையா என்று விசாரிக்க வேண்டியது அவருடைய கடமை அல்லவா? அவருக்கு கீழே பணியாற்றிய ஐபிஎஸ் அதிகாரிகள் பலர் இன்னும் அவரோடு நெருக்கமான தொடர்பில் இருக்கிறார்கள். அவரது நம்பிக்கை பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள். திரு பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தபோது திரு சத்தியமூர்த்தி உளவுத்துறை ஐஜியாக இருந்தார், திரு ஈஸ்வரமூர்த்தி உளவுத்துறை ஐஜியாக இருந்தார். அவங்க 2 பேரையும் திரு பழனிசாமிக்கு நன்றாக தெரியும். திரு சத்தியமூர்த்தி மற்றும் திரு ஈஸ்வரமூர்த்தி ஆகியோரை அழைத்து இந்த மாதிரி ஷோவில் 2 ஷோவில் 2 குற்றச்சாட்டு, இவ்வளோ குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க, இதன் உண்மைத்தன்மை என்ன என்பதை விசாரித்து சொல்லுங்கள்னு சொன்னால் விசாரித்து சொல்லுவாங்க. இதை ஏன் அவர் செய்ய மறுக்கிறாருன்றதான் வருத்தமாக இருக்கிறது. நம்புறாருன்னு நினைக்கிறேன் திரு ராஜ்சத்தியன். பக்கத்தில் இருக்கவங்க நம்புறாரு, பக்கத்தில் இருக்கவங்க அத்தனை இந்த சிஎம் கதை தான். சார் கப்பல் கவுந்துருச்சு சார், காலையில் போய் தினேஷ் சொல்லுவோம், அப்படி கப்பலை கவுந்துருக்காது, கப்பல் கவுந்துருச்சா அப்படியா, ஒரு ஐஜின்ட்ட கூப்பிடுங்கன்னொடனே சார் ஆமாம் சார் கப்பல் கவுந்துருச்சுன்னு அடுத்து வந்து சொல்லுவார். அடுத்து இவங்க 2 பேரும் முடித்த உடனே யூசி வந்து சொல்லுவார் சார் கப்பல் கவுந்துருச்சு சார்னு சொல்லிட்டு. இப்போது வரிசையாக எல்லாரும் சொன்னோன்னா ஓகே அப்படின்றவால இதுதான் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. ஏதாவது ராஜ்சத்தியன் மேலே நடவடிக்கை எடுக்கலான்னு சொன்னால் அவர் அலுவலகத்தில் இருப்பவர்களே ராஜ்சத்தியனுக்கு ஆதரவாக போய் பேசுவார்கள். நல்லவர் சார், வேணாம் சார், என்ன சார் பிள்ளைங்க மேலே சத்தியம் பண்ணுறாங்க போராமையில் சொல்லுவாங்க. அதை தாண்டி ஐடிவிங்கோட அவுட்புட்னு ஒன்று இல்லை இருக்கும் சார். இப்போ ராஜ்சத்தியன் வேலை செய்கிறாருன்னா வெளில அவுட்புட் வரும், அதை பற்றி மக்களும் பேசுவாங்க, கட்சிக்காரங்களும் போய் வந்து எடப்பாடி பையன் சொல்லுவாங்களே. இப்போ வேலையே செய்யலை, இதை போய் சொல்ல மாட்டாங்களா? இது முக்கியம் இல்லைன்னு திரு பழனிசாமி நினைக்கிறாரோன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லையோ திரு எடப்பாடி கிட்ட போயிட்டு இல்லை திமுக வந்து சில பல கோடிகளை கொட்டி கொட்டி செலவு பண்ணுறதுனால தான் இந்த அளவுக்கு ரீச் இருக்கு, நம்மளது வந்து ஆர்கானிக்காக வர ரீச் இவ்வளோதான் வரும் அப்படின்னு இது நடந்திருக்கலாம். நீங்கள் சொல்கிறது லாஜிக்கு. இதைத்தான் போய் சொல்லி அவரும் ஓகே ஒருவேளை அவங்க பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணுறாங்க போல இருக்கு, நம்மகிட்ட ஏதுப்பா காசு என்று கூட நினைத்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சி வாயிலாவது சொல்கிறேன், மனித உழைப்பு இருந்தால் போதுமானது. கோடிக்கணக்கான தொண்டர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களை வழி நடத்தினால் திமுக ஐடிவிங்கெல்லாம் ஓட விடுறது இங்கே பசங்க இருக்காங்க, உணர்வோடு இருக்காங்க பசங்க, அங்கே 200 வாங்கிட்டு செய்கிறவங்க. சார் இப்போ கூட நம்ம ஊருக்கு போயிருக்கும்போது பொம்மை முதல்வர் அகற்றுறோம்னு சொல்லிட்டு தானே அந்த பசங்கள்லாம் போனாங்க. எவ்வளோ இளமையான பசங்க, அவங்களுக்கு என்ன 2வது ஆப்ஷன் என்ன? அவங்கள வழி நடத்தணும். பல பேர் ஏடிஎம்கே கட்சி ஃபேமிலியும் இருக்குல்லம்மா. என்ன ஏடிஎம்கே ஃபேமிலியாக இருந்தாலும் இளைஞர்கள் வந்து மட்டும் வேறு கட்சியில் இருப்பாங்களா என்ன? இளைஞர்கள் ஏராளமாக இருக்காங்க, அவங்கள வழி நடத்தினா ஆர்கானிக்காக க்ரோ ஆகும். இதுக்கு நீங்கள் சொல்கிறது ரொம்ப லாஜிக்கலான கொஸ்டின்னு. பணம் இருக்கிறதுனால தானே அங்கே இவ்வளோது வருது. உங்களுக்கு இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் வராதது காரணம் நம்மகிட்ட பணம் இல்லைன்னு, நம்ம ஏழை கட்சினே என்று உருட்டி இருக்கலாம். ஆனால் அது உண்மை இல்லைன்றதை, உண்மையாக இல்லையான்றதை திரு பழனிசாமி அவர்களது கட்சியிலேயே இருக்கக்கூடிய கோவை சத்தியன், சிங்கை ராமச்சந்திரன் போன்றோரை அழைத்து ஏன்பா துட்டு இருந்தால் தான் இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் வருமானு கேட்டு புரிஞ்சுக்கிட்டோம். இன்ஸ்டாகிராமில் போகிற கண்டென்ட் தான் சார், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். எல்லாம் பண்ண முடியும் தம்பி. என்ன தம்பி, நம்மளே ஒரு சின்ன சங்கர் வந்து ஃபோன் பண்ணி அதை தூக்கு இதை தூக்குன்னு சொல்லக்கூடாது.
அதுவும் திரு எடப்பாடி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற ட்விட்டை நீக்க சொல்கிறாங்க. ஆமாம், திமுகவுக்கு சப்போர்ட்டான ட்வீட்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க, அதான் அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது, நம்ம கவனத்துக்கு வந்திருக்கு. இதை வந்து கட்சிக்காரங்களாலேயே திரு பழனிசாமி அணுக முடியலன்னா நம்மளாலாம் அணுக முடியுமா? அதனால தான் பொதுவெளியில் வைத்து விடுகிறோம். இதை பார்த்து விட்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது கட்சி பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பொறுப்பு. காலம் கடந்து கொண்டு இருக்கிறது. 10 மாதம்ன்றது கண்ண மூடி கண்ணை திறக்கணுக்குள்ளே ஓடிட்டு போயிடும். இன்னொன்று, திரு பழனிசாமி அவர்கள் திமுகவை மட்டும் எதிர்க்கவில்லை, தன் கட்சியில் உள்ளவர்களையும் சேர்த்து அவர் எதிர்த்து போராட வேண்டும். கூட்டணி கட்சியிலும் அவருக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அண்ணாமலை டீம் இந்த கூட்டணியை நாசம் பண்ணுறது எவ்வளோ வேலை செஞ்சுருக்கு, அதை கவுண்டர் பண்ண வேண்டியது ஐடிவிங் வேலை தானே செஞ்சுருக்காங்களா? அப்போ இவ்வளோத்தையும் கவுண்டர் பண்ணுறதுக்கு ஐடிவிங் வலுவாக இருக்கணும்ல. அண்ணாமலையோட ஐடிவிங்கை கவுண்டர் பண்ணணும், திமுக ஐடிவிங்கை கவுண்டர் பண்ணணும். இவ்வளோத்தையும் கவுண்டர் பண்ணுறதுக்கு உங்கள் ஐடிவிங்கை பல மடங்கு வேலை செய்ய வேண்டும். 24 மணி நேரம் வேலை செய்யணும். ஒரு நாளைக்கு கடமைக்கு 5 போஸ்ட் போடுறது தான் கடமைன்னு இருக்கக்கூடாது. இது ஒரு கோர் ஏரியா, இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது நமது கோரிக்கை. சரிங்க சார், இந்த அரசியல் அரட்டையில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பேசிட்டான். எனக்கு ரொம்ப நேரம் வரும்னு நினைக்கிறேன் அரசியல் அரட்டை. நேர்கள் இந்த 4 நாள் கேப் விட்டுருக்கோம், அதனால் கோபித்து கொள்ளாமல் பொறுமையாக பார்ப்பார்கள். ஸோ நாளைக்கு வந்து 100வது அரசியல் அரட்டை, அப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். ரைட், ரொம்ப நன்றி. நன்றி.